ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் நம்ம செக்ஷன் 1லேருந்து 26 வரைக்கும் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் வைஸ்ன்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் 1லேருந்து 26 வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு செக்ஷன் 27லேருந்து இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். செக்ஷன் 27லேருந்து 31 வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படிக்கிறதோடு சேர்த்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற விதத்தில் நம்ம டெலகிராம் லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் டச் பண்ணிங்கனாலே அது எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிரும். ஸோ வித் மார்க்ஸோட நம்மளுக்கு கேல்குலேஷன் கிடைக்கும். ஸோ டெய்லியுமே நான் 10 கொஷின்ஸ் போடுறதா இருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இருந்தே நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட்டும் பார்க்கலாம். செக்ஷன் 27 கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் பர்சன் coupled with transfer to another on failure of prior disposition. ஸோ இந்த செக்ஷன் 27 பொறுத்த வரைக்கும் டாக்ட்ரின் ஆஃப் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லுது. நம்ம ஆல்ரெடி டாக்ட்ரின்ஸையும் பார்த்துருக்கோம். இதில் நம்ம அது கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்காம ஷார்ட்டாக பார்த்துப்போம். எலாபரேட்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரியர் டிஸ்போஷன், இன்னொன்று வந்து அல்டீரியர் டிஸ்போஷன். அதாவது ப்ரியர்னா ஃபஸ்ட்டு ஒரு நபருக்கு ஒரு விதமாக ப்ராப்பர்ட்டி போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி இவங்க செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறது அல்டீரியர். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு, ரெண்டாவது அப்படிங்கிறது அல்டீரியர் அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆக்ஸலரேஷன்னா ஸ்பீடு. ஸோ ப்ரியர் டிஸ்போஷன் ஒரு நபருக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நபருக்கு சாதகமாக ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க இந்த கண்டிஷனை ஃபில் பண்ணணும். இந்த கண்டிஷனை அவங்க நிறைவேற்றலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறது அல்டீரியர் டிஸ்போஷன். ஸோ ஆக்ஸலரேட் ஆகுது இல்லையா, ஒரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபருக்கு வேகமாக ஆக்ஸலரேட்டர் ஆகிறதுனால இது டாக்ட்ரின் ஆஃப் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு ட்ரான்ஸ்ஃபராக ப்ரியர் டிஸ்போஷன் கொடுத்துருக்கக்கூடிய நபர் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு, அந்த கண்டிஷனை அவர் செய்யலை அப்படின்னும் பொழுது அப்போ மட்டும்தான் அல்டீரியர் டிஸ்போஷன் நபருக்கு போய் சேருமா அப்படின்னு கிடையாது. அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுனாலே, அந்த விஷயம் நிறைவேற்ற முடியாமல் போயிட்டாலே, அந்த மாதிரி இப்போ அவர் இறந்து போயிடுறாரு, அந்த மாதிரி காரணங்களால் அவர் செய்யலை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலுமே கூட ஆட்டோமேட்டிக்காக அது அல்டீரியர் டிஸ்போஷன் பர்சனுக்கு போயிடும். இந்த கான்செப்டை தான் இங்கே சொல்ல வராங்க. இதை இல்லஸ்ட்ரேஷனோட பார்த்தா இன்னுமே நம்மளுக்கு கிளியராக புரியும். பட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு இதில் ஒரு பர்டிகுலர் இன்டென்ஷனோட தான் அவங்க அந்த கான்ட்ராக்டே போட்டிருக்காங்க. என்னது, இந்த விதத்தில் மட்டும்தான் இது ஃபெயில் ஆகிருக்கணும், அப்போ மட்டும்தான் இது அல்டீரியர் டிஸ்போஷன் பர்சனுக்கு போகும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது அது அதன் முறைப்படி ஃபெயில் ஆச்சுனா மட்டுமே தான் அப்ளை ஆகும் அப்படிங்கிற கான்செப்டே சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக அது வந்து அப்படி தான் ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் கான்ட்ராக்டில் இந்த மாதிரி ப்ரியர் டிஸ்போஷன் நபர் ஃபெயில் பண்ணிட்டார், இந்த பர்டிகுலர் மேனரில் அவர் செய்யலை, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மட்டுமே அல்டீரியர் டிஸ்போஷன் பர்சனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் ஏ. ஸோ ஏ அப்படிங்கிற நபர் 500 ரூபாவை பி அப்படிங்கிற நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. என்ன கண்டிஷனோட அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லீஸ், அதாவது குத்தகையை வந்து 3 மாதத்துக்கு, அதாவது ஏவோட இறப்புக்கு பிறகு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி நீங்கள் செய்ய மறுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக சி அப்படிங்கிற நபருக்கு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ பி வந்து ஏவோடைய வாழ்நாள்லேயே இறந்து போய்ட்றாரு. ஸோ ஏ இறந்த பிறகு தான் இதை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஏவோட வாழ்நாளில் பி இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் இது அப்ளை ஆகும், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிக்கு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனை இந்த பர்டிகுலர் மேனரில் செயல்படுத்தலைனாலும் கண்டிப்பாக இவர் இறப்புக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு இவருக்கு தான் போய் சேர்ந்தாகணும். ஸோ அதை முன்னாடியே நடக்கிற மாதிரி ஆக்ஸலரேட் ஆகி நடக்குது. ஸோ அதனால் இங்கே அல்டீரியர் டிஸ்போஷன் டேக் பிளேஸ் ஆகுது. இல்லஸ்ட்ரேஷன் பியில் ஏ அப்படிங்கிற நபர் அவருடைய ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஆனால்
என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் என்னுடைய வாழ்நாள்லேயே என்னுடைய ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் அந்த ப்ராப்பர்ட்டி பி அப்படிங்கிற நபருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகிடுது, ஏவும் அவங்க ஒய்ஃபும் ஒரேடியாக இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரேடியாக இறந்து போகிற சூழ்நிலையில் யார் முதல்ல இறந்தாங்க, அவங்க ஒய்ஃப் முன்னாடி இறந்தால் மட்டுமே அது வந்து பிக்கு போய் சேரும். இதுதான் அவர் சொன்ன கண்டிஷன். ஆனால் யார் முன்னாடி இறந்தாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் டிஸ்போஷன் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சிலரேட் ஆகாது, அல்டீரியர் டிஸ்போசிஷன் பர்சனான பிக்கு போய் சேராது. Section 28 ulterior transfer conditional on happening or not happening of specified event. அல்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த அல்டீரியர் ட்ரான்ஸ்ஃபர்லேயே ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், இல்லை அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது அன்சர்டெயின் ஈவெண்ட் நடைபெறலாம், நடைபெறாமலும் போகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத பிரிக்கலாமா, அதுக்கு கண்டிஷன் ஆட் பண்ணலாமா அப்படின்னா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 28. ஆனால் இதில் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும்னா செக்ஷன் 10, 12, 21, 22, 23, 24, 25 and 27. ஸோ இதில் முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் சொல்லியிருக்க கண்டிஷன்ஸை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இது மாதிரி ஒரு ஹேப்பனிங் ஆர் நாட் ஹேப்பனிங் ஈவெண்ட்டில் ஒரு கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணலாம், அது அல்டீரியர் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி. அடுத்து செக்ஷன் 29 ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் சப்சிக்வெண்ட். அதாவது இந்த கண்டிஷனை அந்த நடைபெற்ற பிறகு ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த விஷயம் அப்ளை ஆகும். ஸோ an ulterior disposition of a kind contemplated by the last preceding section cannot take effect unless the condition is strictly fulfilled. ஸோ முன்னாடி சொன்னாங்க இல்லையா அல்டீரியர் டிஸ்போஷன், ஸோ அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பார்த்தோம்னா கிளியராக புரிஞ்சிடும். ஏ அப்படிங்கிற ஒரு நபர் பி அப்படிங்கிற ஒரு நபருக்கு 500 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஆனால் கண்டிஷன் சப்சிக்வெண்ட்டாக என்ன வைக்கிறாரு, மெஜாரிட்டி அவர் அட்டைன் பண்ணியிருக்கணும், அதே போல் அவர் மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ மேரேஜ் யாரோடைய கன்சென்ட்டோடு பண்ணணும், சியோட கன்சென்ட்டோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணலைன்னா அந்த ரூபா ஆட்டோமேட்டிக்காக டி அப்படிங்கிற நபருக்கு போயிடும். ஸோ ஒன்று பி வந்து மைனராகவே இறந்து போயிடணும், இல்லை அப்படின்னா சிஓடைய கன்சென்ட் இல்லாமல் அவர் திருமணம் பண்ணணும். இது ரெண்டு விஷயத்தில் எந்த விஷயம் நடைபெற்றனாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடைபெறாமல் போனால் கூட அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அப்போ வந்து அந்த 500 ரூபாய் வந்து டிக்கு போகாது. ஸோ அப்போ என்னன்னா அவர் 17 வயசு மைனராக இருக்கார், அப்போவே மேரேஜ் பண்ணிடுறாரு. ஆனால் சிஓடைய கன்சென்ட் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிறார். ஸோ என்ன சொல்கிறாங்க, சிஓடைய கன்சென்ட் இல்லாமல் மேரேஜ் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டி டிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவர் மெஜாரிட்டி அட்டைன் பண்ணால் மட்டுமே அது வந்து பிக்கு போகும். இந்த ரெண்டு கண்டிஷன் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் 17 வயசுலேயே அவர் சிஓடைய கன்சென்ட் இல்லாமல் மேரேஜ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அது டிக்கு போயிடுது. ஸோ இதுதான் ரூல் அப்ளை ஆகிறது. ப்ரியர் டிஸ்போஷன் நாட் அஃபெக்டட் பை இன்வாலிடிட்டி ஆஃப் அல்டீரியர் டிஸ்போஷன். ஸோ இதை தான் வந்து செக்ஷன் 30 சொல்கிறாங்க. அதாவது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, ப்ரியர் டிஸ்போஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அல்டீரியர் டிஸ்போஷன் நடைபெறும் அப்படிங்கிறது. சப்போஸ் அல்டீரியர் டிஸ்போஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்றதுனால ப்ரியர் டிஸ்போஷன் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும்பொழுது அல்டீரியர் டிஸ்போஷன் இன்வேலிட் ஆனாலும் அது எந்த விதத்துலையும் ப்ரியர் டிஸ்போஷனை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 30 சொல்கிறாங்க. இதனுடைய இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஏ அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஃபார்ம், அவருடைய விவசாயம் செய்யக்கூடிய இடத்த வந்து பி அப்படிங்கிற நபருக்கு உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டு கொடுத்துட்றாரு. மறுபடியும் ஒரு இன்வாலிடான கண்டிஷன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஹஸ்பண்டை பிரிஞ்சு வாழணும், அப்படி பிரிஞ்சு வாழறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, அப்படி இல்லைன்னா உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சி கிட்ட சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல
பி கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க வாழ்நாள் முழுவதும் அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற கண்டிஷன் ப்ரியர் டிஸ்போஷன் கண்டிஷன் மட்டும்தான் வேலிடாக இருக்குது. அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு வாழணும், டெசர்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வேலிட் கண்டிஷன். ஸோ இந்த விஷயம் அப்ளையே ஆகாது. அதனால் இது எந்த விதத்துலேயும் ப்ரியர் டிஸ்போஷன் கண்டிஷனை அஃபெக்ட் பண்ணாது. அதனால் பி வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிச்சுக்கலாம், எந்த ஒரு கண்டிஷனுமே அவங்களுக்கு போடாத மாதிரி அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். செக்ஷன் 28 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரியே தான் செக்ஷன் 31 வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் நடைபெற்றாலோ நடைபெறாமல் இருந்தாலோ அது ஒரு நபருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் நடைபெற்றாலோ அந்த ஈவெண்ட் நடைபெற்றாலோ நடைபெறாமல் போனாலோ அந்த இடத்துல அது சீஸ் டு எக்ஸிஸ்ட், அந்த விஷயமே இல்லா நிலையை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய செக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க, 10, 12 நிறைய செக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வெறும் 12 மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ 12 என்ன விஷயத்த சொல்லுது அப்படின்னா, இன்சால்வென்சியோ இல்லை அட்டம்ப்டட் ஏலினேஷனோ அந்த மாதிரியான இடங்களில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு உட்பட்டு எந்தெந்த இடங்களில் சீஸ் டு எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லா நிலையை எப்போ பெறும் அப்படிங்கிற கான்செப்டை இந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க. கொஷின் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட் போலவே உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது கண்டிப்பாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அங்கங்கே ஆக்ட்ஸை நான் பாதி கம்ப்ளீட் பண்ணி பாதி இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு ஆக்ட் எடுத்து அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட்டாக முடிக்கலான்னு பார்த்துக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் 137 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தினமும் 5 செக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். தினமும் விதிவிலக்காக திகழ் சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.